வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சுலபமாக செய்யக்கூடியது, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஃபேவரைட்டான ஸ்நாக்ஸு பிரெட் ரோல். பிரெட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும். எண்ணெயே குடிக்காத ஸ்நாக்ஸ் இது. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள மசாலோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பெரிய சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா செதுக்கியாச்சு. கிரேட்டரில் செத்தி எடுத்தியாச்சு. இல்லை நம்ம கையாலையும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நைஸாக. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது இதை ஃபுல்லாக செத்தி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக ஒன்று ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணது. காரத்துக்கு 2 அல்லது 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். கரம் மசால் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நாம் அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு நீள் வடிவ ஷேப்பில் உருட்டிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி உருட்டி உருட்டி வச்சிடலாம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு மசால் எல்லாத்தையுமே நாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ ப்ரெட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு ஒயிட்டு ப்ரெட்டு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இதான் இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த எட்ஜஸை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ரெட்டு பீஸு இப்போ எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லேசாக அதில் முக்கி அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது இதில் அந்த உருட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசால் வச்சு நல்லா அந்த எட்ஜஸை ஒட்டிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டோன்னா நல்ல கொழுக்கட்டை மாதிரி அழகாக வந்துடும். சப்போஸ் சின்ன கேப் இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ண ப்ரெட்டுலேருந்து ஒரு பீஸை தண்ணியில் நனைச்சி நாம் அதில் ஒட்டிட்டோன்னா அழகாக ஒட்டிக்கும். இப்போ இதை மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ப்ரெட்டில் வச்சு நாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சு நல்லா காஞ்ச உடனே நாம் அந்த உருட்டி வச்சுருக்கிற ப்ரெட்டு ரோலை அதில் எண்ணெயில் சேர்த்து நல்லா அதை பெரட்டி விட்டு நாம் வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் சட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் 5 சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சின்னதுன்னா 2 அல்லது 3 அந்த எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் வேக வச்சுக்கலாம். இதை நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சுட்டு நாம் வெளியில் எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அது வெந்துருச்சு. இப்போ நாம் வெளியில் எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நமக்கு ப்ரெட் ரோல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லா பீஸையும் நாம் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு நாம் வெளியில் எடுத்துடலாங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற அளவு 5லேருந்து 6 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நமக்கு ப்ரெட் ரோல் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. இந்த ப்ரெட் ரோல் நமக்கு இந்த விருந்து பார்ட்டி இதுக்கெல்லாம் ஸ்டார்டராக கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ரெட்லேருந்து அந்த எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை அப்படியே மிக்சியில் போட்டு ஓட்டுனா நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் ஆயிரும். அதை நல்லா காய வச்சு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு தேவைன்றப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ள மசாலோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம டொமேட்டோ கெச்சப்போட அல்லது புதினா சட்னியோட சர்வ் பண்ணலாம். அருமையான இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.